நன்மையான எந்த ஈவும், எவ்ரிதிங் இஸ் அ கிஃப்ட் ஃபார் அஸ். நம்மளோட லைஃபே ஒரு கிஃப்ட், நம்முடைய மூச்சு விட்டது கிஃப்ட், நம்ம பிள்ளைங்க நமக்கு ஒரு கிஃப்ட், நம்ம பெற்றோர் நமக்கு ஒரு கிஃப்ட், நம்முடைய கல்வி நமக்கு ஒரு கிஃப்ட், நம்ம வாழ்கிற இந்த சொசைட்டி நமக்கு ஒரு கிஃப்ட். ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். இன்றைக்கி நான் உக்ரைனில் இல்லை, நான் ஒரு ஏதோ பங்களாதேஷ் பார்டரில் இல்லை, பதட்டமான எந்த இடத்துலையும் இல்லை, நான் சேஃப் ஜோனில் இருக்கிறேன். அதுவே ஒரு கிஃப்ட் தான் நமக்கு. நம்மளுடைய எல்லா அன்னன்னைக்குள்ள ஆகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்வதும் ஒரு கிஃப்ட் தான். ஸோ நன்மையான எந்த ஈவும், anything whatever you come across which you feel which touches your heart, that is a gift. Okay, so நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், ஆண்டவர்கிட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், என்னென்னலாம் வரங்கள் நமக்கு ஆவிக்குரிய வரங்கள். There are people those who could counsel well, there are people those who could preach well, there are people who could meditate well the word of God. அப்புறம் போதகம் பண்ணுவது, பிரசங்கம் பண்ணுவது, சுவிசேஷம் சொல்லுவது, இது எல்லாமே ஒரு சார்ட் ஆஃப் கிஃப்ட். ஸோ நம்ம ஈவு வரம் ரெண்டுமே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் தான். அண்ட் இது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த எந்த கிஃப்ட்டுமே யூ மைட் திங்க் தட் யாரோ ஒருத்தவங்க எனக்கு ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது அந்த யாரோ கிட்டேருந்து வந்ததில்லை, அவங்கள கொடுக்கும்படியாக ஆண்டவர் அவருடைய மனதை ஏவினதுனால அவங்க உங்களுக்கு கொடுத்தாங்க. ரைட்? இப்போ நான் ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்குறேன்னா இட் இஸ் நாட் ஃப்ரம் மீ பட் இட் இஸ் ஃப்ரம் அபவ். ஸோ ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. எப்படி சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எல்லா ஜனங்களுக்கும் பிரகாசிக்கிறதோ, எப்படி மழை தண்ணீர் எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்குதோ, அதே போல கிஃப்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவலண்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஒன்லி ஹவு வி ரிசீவ் இட், நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர, நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோங்கிறதுல தான் டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர அவர் கொடுக்குறவர் எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் கொடுக்குறார்.